ஓம் நமச்சிவாய. நாம் சென்னையில் அமைந்திருக்கும் பாடல் பெறாத சிவஸ்தலங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருக்கும் பாடல் பெறாத சிவஸ்தலம் வியாசர்பாடியில் அமைந்திருக்கும் ரவீஸ்வரர் திருக்கோயில் பற்றி பார்க்க இருக்கின்றோம். சென்னை எக்மோரிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவிலும் பாரிஸிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கின்றது இந்த ஆலயம். மார்க்கெட் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி கோவிலுக்கு நடந்தே சென்று விடலாம். இந்த ஆலயத்தின் மூலவரின் பெயர் ரவீஸ்வரர், உற்சவர் சோமஸ்கந்தர், தாயார் மரகதாம்பாள், தலவிருஷம் வன்னி. இந்த தலத்தின் சிறப்பை பார்ப்போம். சிவன் சன்னதிக்கு மேலே இருக்கின்ற இந்திர விமானம் நடுவில் எவ்வித பிடிமானமும் இல்லாமல் கூடு போன்று கட்டப்பட்டிருக்கின்றது. சிவன் மூலஸ்தானத்திலிருந்து பார்த்தால் இந்த அமைப்பு நமக்கு தெரியும். தினமும் சூரிய பூஜை இந்த கோவிலில் சிறப்பாக நடைபெறுகின்றது. இந்த கோவிலில் சிவன் கிழக்கு நோக்கி காட்சியளிக்கின்றார். இவரது சன்னதி எதிரில் வாசல் கிடையாது. தென் திசையில் இருக்கின்ற வாசல் வழியாக நுழைந்துதான் இவரை தரிசிக்க முடியும். சிவனுக்கு எதிரே இருக்கின்ற சுவரில் சிவலிங்கம் போன்ற அமைப்பில் துளை அமைத்திருக்கின்றார்கள். இதற்கு நேரே நந்தி இருக்கின்றது. தினமும் காலையில் சூரியனின் ஒளி சிவலிங்க வடிவில் துளையின் வழியாக சுவாமியின் மீது விழுகின்றது. தினமும் இங்கு சூரியனே முதலில் சிவனுக்கு பூஜை செய்வதாக ஐதீகம். இதன் பின்புதான் காலசந்தி பூஜை செய்கின்றார்கள். சிவன் சன்னதி முன்மண்டபத்தில் சூரியன் இருக்கின்றார். ஞாயிற்றுக்கிழமை, உத்தராயண தட்சிணாயன புண்ணியகால துவக்கம், மகர சங்கராந்தி, ரத சப்தமி ஆகிய நாட்களில் சிவன் மற்றும் சூரியன் இருவருக்கும் விசேஷ அபிஷேக பூஜைகள் நடக்கின்றன. ஜாதகத்தில் சூரியன் தொடர்பான தோஷம் இருப்பவர்கள் சிவன் சூரியனுக்கு விசேஷ பூஜை செய்து வேண்டிக் கொள்கின்றார்கள். 3 நிலை ராஜகோபுரத்துடன் கூடிய இந்த ஸ்தலத்தில் விநாயகரின் திருநாமம் சுந்தர விநாயகர். கோவிலுக்கு நேரே வெளியில் சூரிய பகவான் உருவாக்கிய தீர்த்தம் இருக்கின்றது. சிவன் சன்னதிக்கு பின்புறத்தில் வன்னி மரம் இருக்கின்றது. பைரவர், நடராஜர், சுந்தர விநாயகர், வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியர், ஐயப்பன், ஆஞ்சநேயர் ஆகியோருக்கும் சன்னதிகள் இருக்கின்றன. இந்த ஆலயத்தின் விசேஷ பிரார்த்தனை என்ன? அறியாமல் செய்த பாவம் நீங்க சிவனிடமும், அறிவு கூர்மையான குழந்தைகள் பிறக்க முனைகாத்த பெருமாள், கல்வி கலைகளில் சிறந்து திகழ வேதவியாசரிடமும் வேண்டிக் கொள்கின்றார்கள். நீண்ட நாட்களாக திருமணமாகாத பெண்கள் இங்கு இருக்கின்ற அம்பாளிடம் வேண்டிக் கொள்ள அந்த பாக்கியம் கிடைப்பதாக நம்பிக்கை. சிவன் சன்னதிக்கு பின்புறத்தில் வன்னி மரம் இருக்கின்றது. நாகதோஷம் இருப்பவர்கள் இந்த மரத்துக்கு கீழே இருக்கின்ற நாகருக்கு மஞ்சள் பொடி பாலாபிஷேகம் செய்தும், பெண்கள் சுமங்கலியாக இருக்க தாலி கட்டியும் வேண்டிக் கொள்கின்றார்கள். நேர்த்திக்கடனாக இங்கு வேண்டி பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் சுவாமிக்கு விசேஷ அபிஷேகம் செய்து வஸ்திரம் அணிவித்து வழிபாடு செய்கின்றார்கள். இந்த ஸ்தலத்தின் பெருமையை பார்ப்போம். முற்காலத்தில் இங்கு சிவன் சன்னதி மட்டும் இருந்தது. இந்த பகுதியை ஆண்ட வீச்சாவரன் என்னும் மன்னனுக்கு புத்திர பேரே இல்லை. தனக்கு அந்த பாக்கியம் தரும்படி இங்கு சிவனை வேண்டினார். சிவன் அம்பிகையிடம் மன்னனின் மகளாக பிறக்கும்படி அருளினார். அதன்படி மன்னனின் அரண்மனை நந்தவனத்திலே இருக்கின்ற ஒரு மகிழ மரத்திற்கு அடியில் அம்பிகை குழந்தை வடிவில் தவிழ்ந்தார். அவளை கண்ட மன்னன் மரகதாம்பிகை என பெயர் சூட்டி வளர்த்தான். அவனும் இந்த ஸ்தலத்து இறைவன் மீது பக்தி கொண்டான். அவளது திருமண வயதில் சிவன் அவளை மணந்து தன்னுடன் ஐக்கியப்படுத்தி கொண்டார். இதன் பின்பு இங்கு அம்பிகைக்கு சன்னதி எழுப்பப்பட்டது. சிவன் அம்பிகையை திருமணம் செய்த வைபவம் ஆனி மாத பிரம்மோற்சவத்தின் போது நடக்கின்றது. தனி சன்னதியில் தெற்கு நோக்கி அருளும் அம்பிகை திருமண பாக்கியம் தருபவளாக அருள்பாலிக்கின்றார். நவராத்திரி விழா இவளுக்கு 10 நாட்கள் எடுக்கின்றார்கள். இந்த விழாவின் 10ஆம் நாளில் மகிஷன் வதம் வைபவம் நடக்கும்.
அப்போது அம்பாள் சன்னதி எதிரில் ஒரு வாழை மரம் கட்டி வாழை மரத்தின் வடிவில் மகிஷன் இருப்பதாக கருதி அதில் வன்னி இலையையும் சேர்த்து கட்டிவிட்டு அம்பாள் சார்பாக வெட்டி விடுகின்றார்கள். இந்த வைபவம் இங்கு விசேஷமாக நடக்கின்றது. 14 புராணங்களையும் வேதங்களையும் இயற்றிய வேதவியாசர் வழிபட்ட ஸ்தலம் இது. எனவே இந்த ஸ்தலம் அவரது பெயரால் வியாசர்பாடி என பெயர் பெற்றது. இவருக்கு சிவன் சன்னதிக்கு பின்புற பிரகாரத்தில் சிறிய சன்னதி இருக்கின்றது. புலித்தோல் மீது பத்மாசனத்தில் அமர்ந்த கோலத்தில் இவரது சிலை வடிக்கப்பட்டிருக்கின்றது. இவரது வலது கையில் சின்முத்திரை காட்டி இடது கையில் சுவடி வைத்திருக்கின்றார். பௌர்ணமி அன்று மாலையில் இவருக்கு வில்வ மாலை அணிவித்து விசேஷ பூஜைகள் செய்கின்றார்கள். குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கும் முன்பு இவரிடம் வேண்டிக் கொண்டால் அவர்களது கல்வி சிறக்கும் என்பது நம்பிக்கை. தை மாதத்தில் ரத சப்தமி அன்று வியாசர் இங்கு சிவனை பூஜிப்பதாக ஐதீகம். வியாசர் சன்னதிக்கு அருகில் முனைகாத்த பெருமாள் சன்னதி இருக்கின்றது. வேதவியாசர் மகாபாரத கதையை சொன்னபோது விநாயகர் தனது தந்தத்தை உடைத்து எழுதினார். அப்போது தந்தத்தின் கூரிய முனை மழுங்கி விடாமல் இந்த பெருமாள் காத்தருளினாராம். எனவே இவர் முனைகாத்த பெருமாள் என்று அழைக்கப்படுகின்றார். புரட்டாசி சனிக்கிழமைகள் வைகுண்ட ஏகாதசியின் போது மட்டும் இவர் புறப்பாடாகின்றார். சூரிய பகவானின் மனைவியான சமுஞா தேவி அவரது உக்கிரம் தாங்காமல் தனது நிழல் வடிவை பெண்ணாக்கி சூரியனிடம் விட்டு சென்று விட்டார். சாயா, அதாவது நிழல் தேவி எனப்பட்ட அவள் சமுஞா தேவியின் பிள்ளைகளிடம் பாரபட்சமாக நடந்து கொண்டார். இதை அறிந்த சூரியன் அவரிடம் கேட்டபோது சமுஞா தேவி தன்னை பிரிந்து சென்றதை அறிந்தார். கோபம் கொண்ட சூரியன் சமுஞா தேவியை தேடிச் சென்றார். வழியில் பிரம்மா ஒரு யாகம் நடத்தி கொண்டிருந்தார். மனைவியை தேடிச் சென்ற வழியில் சூரியன் பிரம்மாவை கவனிக்கவில்லை. தன்னை சூரியன் அவமரியாதை செய்ததாக எண்ணிய பிரம்மா அவரை மானிடராக பிறக்கும்படி சபித்து விட்டார். இந்த சாபம் நீங்க நாரதரின் ஆலோசனைப்படி பூலோகம் வந்த சூரியன் இந்த ஸ்தலத்தில் ஒரு வன்னிமரத்தடியில் லிங்க பிரதிஷ்டை செய்து சிவனை வழிபட்டார். அவருக்கு காட்சி தந்த சிவன் சாப விமோசனம் கொடுத்தருளினார். சூரியனின் வேண்டுதலுக்காக சிவன் அந்த லிங்கத்தில் ஐக்கியமானார். சூரியனுக்கு விமோசனம் கொடுத்தவர் என்பதால் அவரது பெயரிலேயே ரவீஸ்வரர், அதாவது ரவி என்பது சூரியனின் ஒரு பெயர் என்று, அதாவது ரவீஸ்வரர் என்று இந்த ஈஸ்வரன் பெயர் பெற்றார். இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தை நீங்களும் தரிசித்து சிவகடாட்சம் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறும் உங்கள் அன்பு நண்பன் ரா சேகர். நாளை வேறொரு பாடல் பெறாத சிவஸ்தலத்தில் உங்களை சந்திக்கின்றேன். ஓம் நம சிவாய.